ஹலோ ஹாய். இன்னைக்கு காலையில் ரொட்டீன் வேலை ஒரு கப் டீயோட ஆரம்பிச்சிருச்சு. வாங்க என்னென்ன வேலைன்னு பார்க்கலாம். டீ சாப்பிட்டுக்கிட்டே மத்தியானம் லஞ்சுக்கு அரிசி களி வச்சுட்டிங்க, பொங்கிருச்சு. சிம்மில் வச்சுட்டு அடுத்த வேலை என்னென்னு பார்க்கலாம். காரக்குழம்பு வச்சாச்சு. மத்தியானத்துக்கு பொரியல் உருளைக்கிழங்கு தான் வேணும்னு கேட்டாங்க, அதனால் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலான்ட்டு கட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வறுக்கலாம். அடுத்தது அதுக்கு வானல் வச்சு கடுகு கருவேப்பிலை போட்டு உருளைக்கிழங்கு வறுத்துக்கிட்டாச்சுங்க. அப்புறம் லஞ்சுக்கு என்ன, காரக்குழம்பு, உருளைக்கிழங்கு, கொஞ்சோண்டு ரசமும் கொஞ்சம் வச்சாச்சு. அதான் உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ரசமும் கொதிச்சிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு இடையில தக்காளி வெங்காயம் வதக்கி கார சட்னி அரைச்சாச்சுங்க தோசைக்கு. அப்புறம் நேற்றே பால் வாங்கி காய்ச்சி, வெயில் காலம்ல தயிருக்காக நைட்டே பால் காய்ச்சி உர ஊற்றி வச்சுங்க. நல்லா கெட்டியான தயிர் வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. அடுத்த வேலை என்னென்னா வீடெல்லாம் பெருக்கி மாப் போட்டுறணுங்க. அது முடிச்சுட்டு சிங்கில் பாத்திரம் கிடச்சி அதையும் கழுவியாச்சுங்க. கழுவிட்டு பையனுக்கு காலை டிஃபனுக்கு தோசை கார சட்னி குளிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே பாத்திரத்தை கழுவிட்டு அவனுக்கு தோசை ஊற்றி காலை டிஃபன் அவனுக்கு கொடுக்கணுங்க. எல்லாருக்கும் காலையில் தோசை கார சட்னி. மத்தியானத்துக்கு சுட சுட சாதம் இருக்குது, காரக்குழம்பு, ரசம், உருளைக்கிழங்கு, தயிர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுதான் எங்கள் பையனுக்கு காலையில் டிஃபன் தோசை. எனக்கு இன்னும் ஒரு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அடுத்து லஞ்ச் பாக்ஸ் கட்டணுங்க. லஞ்சு கட்டியாச்சு. சாப்பாடு, காரக்குழம்பு, உருளைக்கிழங்கு, மோர் வேணும்னு கேட்டான், அவனுக்கு மோர் கலக்கி அதுக்கும் டப்பாவில் கட்டியாச்சுங்க. எங்கள் வீட்டில் ரொட்டீன் வேலை இப்படி தான் டெய்லி ஆரம்பிச்சிடும். உங்கள் வீட்டிலலாம் எப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இன்றைக்கி ரொட்டீன் வேலை. இன்னும் அடுத்து இருக்குங்க வேலை. தேங்க்யூ.